நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பு இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. பொன்முடி அவர்களுக்கு 6 மாத தண்டனை தான் கிடைக்கும், இல்ல அவருக்கு 6 வருஷம் தண்டனை கிடைக்கும், இல்ல உடனடியாக ஜெயிலுக்கு போயிடுவாருங்க, அதெல்லாம் ஜெயிலுக்கே போக மாட்டாருங்க, இப்படின்னு பல தரப்புல பல வாதங்கள் நடந்து கொண்டிருந்தது. பொன்முடியுடைய வழக்குல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள் மட்டுமே ஒரு 500 காணொலிகளை வெளியிட்டிருப்பாங்க. அதே போல ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல பல பேர் நீதிபதிகளாக மாறி தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பை வாசித்திருக்கார். தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற, இனிமேல் இருப்பாரான்னு தெரியல, இருக்கிற பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதே போல இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. 2 பேருக்குமே 50 லட்சம் ரூபாய் தலா அபராதம். ஒருவேளை இந்த 50 லட்சம் ரூபாயை கெட்ட தவறினால் மீண்டும் 6 மாத சிறை தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பை நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்குகிறார். இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. ஒரு ஆளும் கட்சி ஆண்டு கொண்டிருக்கும் போதே, அதுவும் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி, நம்பர் 1 சிஎம்ஐ கொண்ட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, கரெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதையெல்லாம் ஒழிக்க வந்த ஆட்சி என்று மார்தட்டி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான அமைச்சர் கருணாநிதியின் அமைச்சரவையிலும் அமைச்சர், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் அமைச்சர். அப்போ கிட்டத்தட்ட 3 முறை தமிழ்நாட்டில் முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர், 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய 50 தலைவர்களில் மூத்த தலைவர், கிட்டத்தட்ட 35-40 ஆண்டு காலமாக அரசியல் பாரம்பரியம் கொண்டவர், ஒரு பேராசிரியர், ஒரு முனைவர். அவரே ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்டு போறாரு. அவருக்கே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது திமுகவுடைய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவு. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மையிலே அநியாயத்தை கண்டா பகவான் கிருஷ்ணன் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் கிருஷ்ணன் அவதரிப்பாரான்னு தெரியாது, ஆனால் ஆனந்த வெங்கடேஷ் போன்ற, ஜெயச்சந்திரன் போன்ற நீதிபதிகள் அவதரிப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. யார் உண்மையான கடவுள்? அநியாயத்தை தட்டி கேட்கிறவன், அநீதிகளுக்கு எதிராக பொங்குறவன், அவன் தான் கடவுள்னா, இந்த அநியாயத்துக்கு எதிராக, இந்த அநீதிகளுக்கு எதிராக, இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிக்காருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுள். ஏன்னா அந்த நீதிபதிக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்குற அளவுக்கான பணம் பொன்முடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பாதி சொத்து பொன்முடியின் சொத்து தான். பொன்முடிய அள்ளிய மண் இருக்கு பாருங்க, செம்மண். அந்த செம்மண்ணை வச்சு ஈழம் போன்ற ஒரு நாட்டையே கட்டமைச்சிடலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் செம்மண்ணை அள்ளியிருக்காரு. இதை அண்ணன் சீமானவள்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, நீ போய் அந்த இடத்த பார்த்தனா ரத்தம் கக்கிடுவா தம்பி, அந்த அளவுக்கு அப்படியே திடலாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் நிலநடுக்கம் வந்தால் எப்படி பூமி 2ஆ பிளக்குமோ அப்படி விழுப்புரத்தை 2ஆ பிளந்து போட்டிருக்காரு பொன்முடி. அப்போ அந்த அளவுக்கான பணம் அவர்கிட்ட இருக்கு. அதே போல சிகாமணி, கிட்டத்தட்ட விழுப்புரத்தில் கூடிய மருத்துவ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சிபிஎஸ்சி ஸ்கூலு என்று கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் இதை நடத்துகிறாங்க. அப்போ அதுலேருந்து கோடிக்கணக்கான வருமானம் குறைந்தபட்சம் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு சொத்துக்கு சொந்தக்காரரு மரியாதைக்குரிய பொன்முடி. ஒரே ஆண்டில் இந்தோனேசியாவுக்கு 5 கோடியை கொண்டு போய் 100 கோடியாக வெளிக்கொண்டு வர அளவுக்கான அவர்கிட்ட செல்வாக்கு இருக்கிறது. 5 கோடி 100 கோடியா ஒரு வருஷத்துல மாற்ற முடியாது. 5 கோடியை கொண்டு போயிட்டு கருப்பு பணத்தை ஒயிட்டா 100 கோடி மாற்றிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு தில்லாலங்கடி தான் நம்முடைய பொன்முடி. அப்போ அந்த நீதிபதிக்கு உங்கள் நீதிபதியுடைய விலை என்னன்னு பார்த்து அவருடைய 7 தலைமுறைக்கு செட்டில் பண்ணுற அளவுக்கான பணம் இருந்தும் கூட அந்த பணம் வாங்காமல், எந்த விதமான அதிகாரத்திற்கும் மயங்காமல், எந்த விதமான அடக்குமுறைக்கும், ஏன்னா திமுக ஆட்சி ஒரு அமைச்சருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால் என்ன வேணாலும் செய்வாங்க, மிரட்டுவாங்க, சங்கின்னு சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லுவாங்க, மத்திய அரசுடைய கைகூலின்னு சொல்லுவாங்க, பிஜேபி கைகூலின்னு சொல்லுவாங்க, பிஜேபிட்ட பணம் வாங்கினான்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயச்சந்திரன் நீதிபதிக்கு பல கட்டுக்கதையில் கட்டுவாங்க, அவர் அதிமுக ஆதரவாளர், அவர் அந்த இயக்கத்துடைய ஆதரவாளர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நீதிபதி நேர்மையான முறையில் 39 சாட்சியிடம் பெற்ற அந்த குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காரு. இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான முகாந்திரம் என்ன, இந்த வழக்கினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. 2006 2011 வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய பொன்முடி இருக்காரு. இன்றைக்கு இருக்கிற அதே துறையில் தான் இருக்காரு. அப்பதான் அவர் வருமானத்துக்கு அதிகமாக 1,76 லட்சம் ரூபாய் சம்பாதித்ததாக 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு
திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. அவர் என்ன செட்டிங்ஸ் பேசினாரா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரியல. போதிய ஆதாரங்கள் இல்லை. 39 சாட்சிகள் இருக்கு. அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக. ஆனாலும் ஆதாரங்கள் சொல்லி அவரை விடுதலை பண்றாங்க, அவரையும் அவர் மனைவியும். அதற்கு பிறகு திருப்பி 2017ஆம் ஆண்டு மீண்டும் அந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணாங்கன்னா விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த வழக்கு சரியாக முறையாக விசாரிக்கப்படல அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. அன்றையிலிருந்த இந்த வழக்கை நீதிபதி விசாரித்து கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட ஜெயச்சந்திரனுடைய டேபிள்ல தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் விசாரித்த வழக்கு என்பது 1996 2001 வரைக்குமாக போக்குவரத்துறை அமைச்சராக பொன்முடி இருக்கும் பொழுது அவர் ஊழல் பண்ண வழக்கு. அந்த வழக்கிலையும் அவர் விழுப்புரத்திலிருந்து வேலூர் கொண்டு போய் அந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுறாரு. அதைத்தான் ஆனந்த வெங்கடேஷ் வந்து ஜூமோட்டோவா எடுத்து விசாரிக்காரு. அது ஒரு வழக்கு இருக்கு. இந்த வழக்கு 2006 2011 வரைக்கும் தலைவன் ஊழல் பண்ண வழக்கு. அதாவது எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ, எப்பெல்லாம் அமைச்சராக இருந்தாங்களோ, அப்பெல்லாம் எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ, எந்த அளவுக்கு வாங்கி பின்னாடி சேர்க்க முடியுமோ தலைவன் சேர்த்திருக்கான். 96 2001 வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருக்கு. 2006 2011 வரைக்கும் வழக்கு போட்டிருக்கு. இந்த ஆட்சியில் வந்து இப்போ 2021 2026 வரைக்கும் இருக்கார்ல, திருப்பி வேற ஒரு ஆட்சி வருகிற பொழுது மீண்டும் வழக்கு போடுவோம். அந்த அளவுக்கு தான் பொன்முடி அவர்கள் வந்து சேர்த்து வச்சிருக்காரு, கொள்ளையடிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஊழல் குற்றவாளி என்பது நிரூபணமாக இருக்கிறது. பொதுவாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் வந்து A1 குற்றவாளின்னு சொல்லி திமுக கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வருமானத்தை இதுமாக சொத்து சேர்த்தாங்க, 60 கோடிகள் வந்து சொத்து சேர்த்தாங்க, 4 வருஷம் தண்டனை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ A1 குற்றவாளியாக பொன்முடி ஆக்கப்பட்டிருக்காரு. பொன்முடியை A1 குற்றவாளின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஊழல் குற்றவாளின்னு சொல்லுவீங்களா, இல்லை திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருப்பீங்களா? இதில் வேற திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி, அதே போல வந்து பாலுடைய அன்பமகன் DRP ராஜாலாம் அறம் வெல்லுமா, அறம் நொட்டும். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அப்படி வைக்காத, நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. ஆமா, பொன்முடி வந்து அப்படி ஊழலுக்கு எதிராக பேசினால சிறைக்கு போறாரு. அறம் வெல்லும்னு ஹேஷ்டாக் போடுறதுக்கு அவர் மொழிப்போருக்காக போராடி உள்ள போறாரு, இந்தி எதிர்ப்புக்காக போராடி உள்ள போறாரு, இல்ல GST வேளாண் மசோதாவை இல்ல மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை எதிர்த்து அவர் வந்து சிறைக்கு போறாரு. அவருக்கு தண்டனை வழங்கப்படுது, இல்ல கருத்து சொந்தத்துக்காக அவர் பேசி ஜெயிலுக்கு போறாரு. அதனால அறம் வெல்லுன்னு ஹேஷ்டாக் போடுறாங்க. ஏண்டா, மக்கள் சொத்தை களவாண்டி செம்மண்ணை வெட்டி வித்து முறையாக வந்து கல்லூரிகளுக்கு வருமானம் கட்டாமல், வருமான வரியை முறையாக தாக்கல் செய்யாமல் பல கோடிகளை ஏமாற்றியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு 39 சாட்சிகளிடம் பெற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் நீதிபதி விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்கினா அறம் வெல்லும்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வெக்கமே இல்லை அப்படின்னு சமூக வலைதளத்தில் பல பேர் கேட்கறாங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பொன்முடி ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா, அது முதல்ல சொல்லுப்பா, அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க கேட்கறது என் கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெரியுது. பொன்முடி வழக்கில் பொன்முடிக்கு 6 மாசம் தான் தண்டனை கிடைக்கும்னு பல பேர் உருட்டிக்கிட்டு இருந்தான். அதே போல வந்து ஒரு நாள் கேப் இருக்கு, அதுல உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, போய் இந்த வழக்கை வந்து வரவிடாம தடுத்துருவாங்கன்னு ஒரு குரூப் உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு குரூப் வந்து இல்ல உடனடியாக ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சாட்டையில நேத்து கூட பதிவு பண்ணியிருந்தோம். இந்த நாள் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஊழல் வழக்கை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் 3 to 10 ஆண்டுகள், 2 to 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கப்படும் குறைந்தபட்சம். அதே போல 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் அது நிச்சயமாக அவர் வந்து பதவியில நீட்டிக்க கூடாது. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற விதி. அப்ப அந்த விதியின் அடிப்படையில் இவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஓராண்டு 11 மாதம் இல்லை 354 நாள் இல்லை ஒரு 750 நாள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட அவர் வந்து பதவி பறிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்ததுனால நிச்சயமாக அமைச்சர் பதவியில பொன்முடி நீடிக்க முடியாது என்பதை விட நீடிக்க கூடாது. லாகா இல்லாத அமைச்சரா நீடிக்கலாமா? நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி. செந்தில் பாலாஜிக்கு தண்டனை அறிவிக்கல, அவர் வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டடியில் தான் இருக்காரு, ஒரு விசாரணை கைதி தான். ஆனா பொன்முடியை பொறுத்தவரை தண்டனை கைதி. விசாரணை கைதிக்கும் தண்டனை கைதிக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, பொன்முடி கைது செய்யப்பட்டா செந்தில் பாலாஜி கூட போயிடுவாரானா அதுவும் போக முடியாது. அவர் இருக்குது புழல் 2ல, அது விசாரணை கைதியுடைய சிறை. இவர் ஒருவேளை சிறைக்கு போனா புழல் 1க்கு போகணும். ஒயிட் அண்ட் ஒயிட் தலைவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் இப்போ சட்டை போட்டிருக்காரு, வேட்டியும் சட்டையும், ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் போடணும். ஆனால் அது வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒயிட்டே வந்து காக்கி கலரில் ஒயிட் இருக்கும், கொஞ்சம் இந்த தூய்மையான தாய்ப்பால் கலரில் அந்த ஜெயில் ட்ரெஸ் இருக்கும், அதுதான் அவர் கொடுப்பாங்க. ஏன்னா தாயுள்ளம் படைச்சவர் இல்லையா பொன்முடி, தாயுள்ளத்தை வந்து மன்னபுரம் அள்ளி தின்னாரு.
அப்ப அவருக்கு வந்து புழல் ஒண்ணுக்கு போயிடுவார். தலைவன் செந்தில் பாலாஜியும் பார்க்க முடியாது, பொன்முடியும் பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிடுவாங்க. கேரம் போர்டு கூட ஒண்ணு ஆட முடியாது. அப்ப இந்த வழக்குல கைது செய்வாங்களா? அடுத்த கட்டமாக 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துட்டாங்க, 50,000 ரூபாய் அபராதம் கொடுத்துட்டாங்க. அபராதத்தை கட்டலன்னா 6 மாசம் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3.5 ஆண்டுகள் தண்டனை. அப்ப இதுக்கு உடனடியாக கைது செய்வாங்களா அப்படின்னா இல்ல. அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை இருந்துச்சுன்னா உடனடியாக கைது செய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. 3 ஆண்டு தண்டனை அப்படிங்கும்போது உடனடியாக பெயில் வாங்கலாம். பெயில் எங்க வாங்கலாம்னா விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவர் சரணடைஞ்சி உடனடியாக அங்கேயே வந்து சரணடையணும். அப்பவே வந்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்படும். அதனால இந்த வழக்குல பொன்முடி அவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப அதனாலதான் அந்த 1 மாத கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி பொன்முடி விழுப்புரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு அவர் சரணடைஞ்சி உடனடியாக ஷூரிட்டி நிப்பாட்டி அவர் ஜாமீன் பெற்று ஷூரிட்டி நிப்பாட்டணும். அப்போ அவர் சிறைக்கு போக மாட்டாரு. சரி, இந்த கேப்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் போவாங்க. உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்கில் வந்து சரியாக விசாரிக்கல, நாங்கள் தப்பு செய்யலை, ஏற்கனவே 2017 இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் வருமான வரி முதலில் தாக்கல் பண்ணுறோம், கல்லூரி வச்சுருக்கிறோம், அவர் ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர், மிகப்பெரிய ஸ்காலரு, அப்புறம் அது இல்லாமல் உடல்நிலை வேற ரொம்ப சரியில்லை. இப்பவும் இந்த வழக்கில் மரியாதைக்குரிய இளங்கோ அவர்கள் வந்து பொன்முடி அவர்கள் வந்து தப்பு செய்யலை, மண்ணள்ளி விற்கலை, 1,76,00,000 ரூபா கொள்ளையடிக்கலை, வருமான வரி வந்து மறைக்கலை அப்படின்லாம் சொல்லி வாதாடலை. நம்ம திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் இளங்கோ இருக்கார் இல்லையா, என்ஆர் இளங்கோ, என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? விசாலாட்சிக்கும் டயாபெட்டிஸ் இருக்கு, ஹை பிபி இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. யாரு? பொன்முடி மனைவிக்கு. பொன்முடிக்கும் ஹை பிபி இருக்கு, டயாபெட்டிஸ் இருக்கு, அது இல்லாமல் பல்வேறு உடல்நல கோளாறு இருக்கு, வயோதிகம் வேற, 75 வயசு தான் கடந்துச்சு. அதனால அதை காரணம் வைத்து தயவு கூர்ந்து ஐயா நீங்க கொஞ்சம் தண்டனையை குறைச்சு கொடுங்க. அதாவது என்ன செஞ்சிருக்கோம், உடல்நிலை சரியில்லை, பீஸ் ஆயிரும், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தில் கெஞ்சிருக்காங்களே ஒழிய தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி நாங்கள் தப்பே செய்யணும்னு சொல்லலை, தண்டனையை குறைச்சு கொடுங்க அப்படிங்கிறது திமுக தரப்புடைய வாதம். ஆனால் திமுக வெளியே உருட்டுதுன்னா அறம் வெல்லும், நீதி வெல்லும், தர்மத்தின் வாழ்வதை சூதுகவும் பின்பு தர்மமே வெல்லும். நான் ஏதாவது சொல்லிடுவேன் வாயில. சூரியன் படத்தில் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இல்லையா, வெளி டெலிகேட் பொசிஷன், அது மாதிரி இந்த உடன்பரப்புகளுடைய நிலைமை தான் ரொம்ப டெலிகேட் பொசிஷனாக இருக்கு. இப்போ இதுக்கு முட்டு கொடுத்தாலும் ஊழலை ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும், விட்டு கொடுத்தாலும் பொன்முடியை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். முட்டு கொடுக்கவா விட்டு கொடுக்கவா, விட்டு கொடுக்கவா முட்டு கொடுக்கவா அப்படிங்கிற ஒரு இருதலை கொல்லி பாம்பு மாதிரி நம்ம உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் திமுகவுடைய இணையதள ஊப்பிகள் இருக்காங்க இல்லையா, 200 rupees பாய்ஸ், அவங்களுடைய நிலைமை தான் பரிதாபத்துக்குரிய நிலைமை போயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ட்விட்டு போட்டுற மாட்டாங்களா? இந்த பசியில் காத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சோத்து பொட்டலம் கிடச்சிடாதான்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி, பாலைவனத்தில் வந்து ஒரு சொட்டு நீருக்காக காத்து கொண்டிருக்கிறது போல, நல்ல வந்து கோடை மலையில் வந்து கொடைக்காக காத்து கொண்டிருப்பது போல இது பொன்முடிக்கு ஆதரவாக யாராவது பேசிட மாட்டாங்களா? யாராவது இதுக்கு ஒரு சரியான இல்லை வேலிடான பாயிண்டை முன்னெடுத்து வச்சு அதில் நூல் பிடிச்சு போய் நம்ம பொன்முடியை முட்டு கொடுத்து காப்பாற்றிட மாட்டோமா அப்படிங்கிற நிலைமையில தான் திமுகவுடைய ஐடி விங் பாய்ஸ் இருக்காங்க. பாவம், ரொம்ப நம்ம அவங்களுக்கும் நம்ம சேர்த்து ப்ரே பண்ணிக்குவோம். ரொம்ப வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த பொன்முடியோட வழக்கில் பொன்முடிக்கு ஏற்பட்ட பீதியை விட இன்னும் தமிழ்நாட்டில் 2 அமைச்சருக்கு கடுமையான பீதி ஏற்பட்டிருக்கான். வெள்ளத்தில் ஏற்பட்ட பீதியை விட இந்த பீதியில் அவங்களுக்கு பேதி போகுது அப்படிங்கிறது நமக்கு மருத்துவர் சொன்ன தகவல். அது யாருன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த KKSSRக்கும் தங்கம் தென்னரசுக்கும். இந்த 2 பேருக்குமே சிறுவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இதே போல ஒரு வழக்கு, ஊழல் தடுப்பு பிரிவு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போட்ட வழக்கு இருக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இந்த வழக்குலையும் இந்த 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. 1 மாச கேப்ல 2 பேரும் ஒரே நீதிபதியால ஒரே மாதிரி விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. KKSSRம் தங்கம் தென்னரசும் இதே பொன்முடி போல இன்னும் 1 மாதத்திற்குள்ள நீதிமன்ற தண்டனை வாங்க போறது உறுதி என்கிற தகவல்கள் உறுதியானதுனால பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை, ஆனா நாம பண்ணிருக்கிறது பல 100 கோடி. அதனால நமக்கு 5 ஆண்டா 6 ஆண்டா இல்ல எத்தனை ஆண்டு அப்படின்னு தெரியாம தங்கம் தென்னரசும் KKSSRம் ஆடி போயிருக்காங்களா? ஆடி. அவங்க மட்டும் தானா? ஏதோ 7 அமைச்சர்னு சொன்னாங்களாப்பா, அவங்க பேர் மட்டும் தான் சொல்றா. அந்த 7 அமைச்சர், ஆமா, நம்ம அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன், நம்ம கீதா ஜீவன், இப்படி KN நேரு, அதே போல வந்து நம்ம ஐ பெரியசாமி, இவங்க எல்லாருமே இந்த பட்டியல் தான் வராங்க. ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் மதுரைக்கு சுழற்சி முறையில தான் மாறி வந்திருக்காரே ஒழிய ஒட்டுமொத்தமாக மதுரை நீதிமன்றத்துக்கு வரல. மீண்டும் அவர் சென்னை நீதிமன்றத்துக்கு போன உடனே இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாரு. விசாரித்தால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இவங்க நடமாட்டம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் நீதிபதியோட தீர்ப்பா இருந்தாலும், நீதிபதி நேர்மையா நடந்திருந்தாலும், அவர் வந்து இதனாலலாம் உள்ள போயிடல,
எதனால இவர் உள்ள போறாரு தெரியுமா, எதனால 3 வருஷம் தண்டனை வருது தெரியுமா, எதனால அமைச்சர் பதவி காலியாவது தெரியுமான்னு சொல்லி சமூக வலைதளத்துல பல கருத்துக்களை பல பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மக்களை பார்த்து ஓசி பேசுறதுனால போறீங்க அப்படின்னு கேட்ட பாவம் தான் பொன்முடி காலை சுத்தி அடிக்குது, அந்த மக்களுடைய சாபம் தான் பொன்முடி எந்த நிலைமைக்கு நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்பதான் படிச்சு மேலேறி வந்திருக்கான், அந்த அந்த ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணை பார்த்து நீ எசிதானமா என்று பொதுவெளியில கேட்டாரு, அது அந்த சமூக மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உருவாக்கியது, அவங்க விட்ட சாபத்தால தான் இப்ப அமைச்சர் பதவி காலியாக போகுதுன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் சொல்லுது. போகணும்னாலும் இங்க போய் எங்க போகணும்னாலும் எல்லாம் போறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்து இவர் போறாரு ஏதோ கிராம சபை கூட்டத்துக்கு, அப்ப அந்த அம்மா வந்து ஒரு மனு கொடுக்க வருது, நீ என்ன எனக்குன்னா வாட்டா போட்ட உனக்கு வேலை செய்ய எனக்கு கடமையா இருக்குது பாமாங்கிட்டு அப்படின்னு அந்த அம்மாவை பத்தி கேவலமா பேசுறதுனாலதான் அந்த அம்மாவோட சாபத்துல அமைச்சர் பதவி காலியாக போகுதுன்னு இப்படி சொல்றாங்க. ஓசி பஸ் எஸ்சி தானமா, நான் நீ என்ன எனக்கு வாட்டா பாட்ட கம்முன்னு கடை அப்படின்னு கண்ட மேனிக்கு வாயை திறந்து மக்கள்கிட்ட திட்டு வாங்கினதுனால, மக்களை திட்டி வச்சதுனாலதான் மக்களுடைய சாபத்தால நம்ம பொன்முடி அண்ணாச்சோட டவுசர் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சமூக வலைதளத்துல பேசுறாங்க. சொல்றேன் இது சும்மா இருக்கணும், கேட்கறவங்கள வந்து இந்த அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகணி கிழிச்சிட்டீங்க நீங்க வந்து கேட்கறீங்க, அதை பத்தி எனக்கு கவலைப்படல. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மக்களை பார்த்து ஓசி அப்படின்னாரு. இப்போ அவருக்கு வந்து ஜெயில போனா கப்பு ஓசி, பக்கெட்டு ஓசி, சாப்பாடு ஓசி, சப்பாத்தி ஓசி, பழம் ஓசி, முட்டை ஓசி, பால் ஓசி, பெட்ஷீட் ஓசி, ஜெயில கொசு ஓசி, ஜெயில பாம்பு கடி ஓசி, எல்லாம் ஓசி. அப்போ ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலில் போய் தலைவன் ஓசியா இருக்க போறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போகிறது இல்லை, ஜெயிலுக்கு போகவும் தேவை இருக்காது. ஏன்னா எப்படி வந்து 3 ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கும்போது ஜாமீன் வாங்கிடுவாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு போய் இந்த வழக்கில் இருந்து தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அமைச்சரில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால அமைச்சரவையில் மாற்றம் வரணும். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு திமுகவில் வந்து புதிதாக வந்தவர்கள், கொஞ்சம் திமுகவில் நல்லவனுக்கு திமுகவில் வேலை இல்லை, எப்படி யோக்கியனுக்கு இருட்டில் வேலை இல்லையோ நல்லவனுக்கு திமுகவில் வேலை இல்லை. இருந்தாலும் திமுகவில் இருக்கிறதுல கொஞ்சம் ஃபில்டர் செய்யப்பட்ட நல்லவங்க இருக்காங்க. சங்கரன்கோயில் எம்எல்ஏ இருக்காரு, அது மாதிரி நிறைய லிஸ்ட் எடுக்கலாம். புதுக்கோட்டை எம்எல்ஏ இருக்காரு. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க லிஸ்ட் போட்டோம்னா நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திமுகவில் ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் மக்களுக்கு, குறைந்தபட்ச நன்மை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பதவிகள் கொடுக்கப்படலாம். இந்த KKS இருந்து பிடிங்கி கொடுக்கலாம், KN இருந்து பிடிங்கி கொடுக்கலாம், இந்த ஏவாவிலிருந்து பிடிங்கி கொடுக்கலாம், அப்புறம் இந்த பொன்முடியிலிருந்து பிடிங்கி கொடுக்கலாம். இது மாதிரி ஊழல் பேர்வழிகளிலிருந்து திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் திமுக மேல இருக்கிற அந்த கேவலமான பார்வை, திமுக மீது இருக்கிற ஊழல் பார்வை மக்களுக்கு மறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக குடும்பம் அதை செய்யுமானா செய்யாது. நல்லது செய்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு எவன் கமிஷனர் வந்துடுவான், எங்க குடும்பத்துக்கு எவன் சிங்கி அடிப்பான், எவன் எங்க இன்பநிதி குழந்தைக்கு பேம்பர்ஸ் மாத்தி விடுவான், அவன் தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை உணர்வாளர்களோ நேர்மையாளர்களோ அல்ல, திமுக தேவை அடிமைகள், அதுவும் பொன்முடி போன்ற ராஜ அடிமைகள். ஆனா திமுக இளம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்குமானா கொடுக்காது. இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ராஜ விசுவாசி தேவை. அதை தாண்டி யாருக்கு கொடுத்தா அந்த சாதி ஓட்டை கவர் பண்ணலாம். அகமுடையாருக்கு போய் இன்னொரு அமைச்சர் கொடுக்குறதா, மறவருக்கு போய் இன்னொரு அமைச்சர் கொடுக்குறதா, கோனார்லேயே இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த ஓட்டை ஃபுல்லாக அடிச்சிடலாம். அப்போ அப்படி ஒரு சாதியாக பார்த்து தான் கொடுப்பாங்க ஒழிய. இப்போ செந்தில் பாலாஜி வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருத்துறை வந்து முத்துசாமியை கொடுத்தாங்க. அப்போ கவுண்டருக்குள்ளே தான் மாற்றிக்குவாங்க. ஆனால் வேற சாதிக்குள்ளே போயிட்டாங்கன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், ஓட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி, அமைச்சர் பதவியாக இருந்தாலும் சரி, சாதி பார்த்து தான் கொடுக்கணும். அதுவும் தமிழ் சமூகத்தில் வந்து முக்கியமான சமூகங்களுக்கோ வேற புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கோ கொடுத்துடக்கூடாது, இளைஞர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அப்படி பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒரு பழைய பாட்டு உண்டு, அடிக்கடி இங்கே ஆட்சி பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டை ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன அப்படின்னு அந்த பாட்டை வந்துட்டு இல்லை புகைவாயில் வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆடிய ஆட்டம் என்ன ஆட்டம், அப்பா என்ன பேச்சு, மக்களை ஏளனப்படுத்தி பேசுவது, மகளிரை எவ்வளவு ஏளனப்படுத்தி பேசுறது, கட்சிக்காரனை ஏளனப்படுத்தி பேசுவது, அப்படியே திமிர்த்தனத்தில் தெரியுது. அதிகார போதை, அதிகார திமிர். நம்ம அமைச்சர் எவ்வளவு பெரிய செல்வந்தர்,
நமக்கு இணையா எவன் இருக்கிறான் அந்த உலகத்துல அப்படிங்கிற திமிர்ல திரிந்ததற்கு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல திமிர்தனத்தில் திரிந்ததற்கு தான் இன்றைக்கு பொன்முடியுடைய அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளும் கட்சி ஆளும் போதே சிறைக்குள்ள செந்தில் பாலாஜி இருக்காரு, இந்த பக்கம் ஜெகத்ரட்சகம் வீட்டுல ரைடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலை வீட்டுல ரைடு, இந்த பக்கம் பொன்முடியுடைய பதவி பறிப்பு, சிறை தண்டனை என்பது திமுக முடிவுக்கு வரப்போறது என்பதை கண்ணு முன்னாடி காட்டுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி